வணக்கம். மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் தொடர்ல இன்னைக்கு டே 6ல எஸ்ஐ தேர்வர்களுக்காக முக்கியமான தகவல்களுடன் நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன அந்த முக்கியமான தகவல், எதை பத்தி பார்க்க இருக்கும் டே 6ல அதை பத்தி பார்த்துடலாங்களா? அப்போ எஸ்ஐ தேர்வர்களுக்காக 100 நாள் பயிற்சி வகுப்புல இன்னைக்கு பிஹெச் ஸ்கேலை பத்தி நம்ம பார்க்குறோம். பிஹெச் மதிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். அது டைரக்ட் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க, மேசி ஃபாலோயிங்லையும் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதை பத்தி 1 by 1 பார்த்துடலாம். அப்போ பிஹெச் வேல்யூனா என்ன, யார் அதை கண்டுபிடிச்சது, அது மடக்கை அட்டவணையினுடைய ஃபார்முலா என்னன்றத 1 by 1 நம்ம பார்த்துடலாம். அப்போ பிஹெச் ஸ்கேல் இது எதற்காக இருக்கு? பிஹெச் அளவுக்குள் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்கிறதுக்கு உதவுற ஒரு அளவீடு தான் இந்த பிஹெச் அளவு அப்படின்றோம். இந்த பிஹெச் அளவுல, தட் மீன்ஸ் பிஹெச், இந்த பிஹெச்ல ஹெச்ன்றது ஹைட்ரஜன் அயனியின் செறிவை குறிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கினாலும், பி என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது, அதன் பொருள் என்ன, அதுதான் பிஹெச் என்ற குறியீட்டுல பி என்பது பொட்டன்ஸ் என்ற ஜெர்மனிய சொல்லை குறிக்குது. சரி, அது ஜெர்மனிய சொல்லை குறிச்சா அதனுடைய பொருள் தான் என்ன, வாட் இஸ் தட் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பவர். பொட்டன்ஸனுடைய பொருள் பிஹெச்ல பி என்பது எதை குறிக்குது, பவர் குறிக்குது. சரி, இதுக்கடுத்து இந்த சாரல்சன் என்ற இவர்தான் உயிரி வேதியியலாளர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். 1909ஆம் ஆண்டு எஸ்பிஎல் சாரல்சன் என்பவரால இந்த பிஹெச் அளவு முன்மொழியப்பட்டது. இவர் முன்மொழியப்பட்டு இது எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்ற அடிப்படையில எதனுடைய பிஹெச் அளவு எப்படியெல்லாம் இருக்கு, அதனுடைய வரையறை என்ன, தரைவரிசை எப்படி அமைஞ்சிருக்குன்றத நம்ம பார்ப்போம். அப்போ பிஹெச் ஸ்கேல் அவரால் முன்மொழியப்பட்டாலும் ஒரு ஸ்கேல் எது ஆரம்பத்துல தொடங்கி எது வரையும் முடியுதுன்றத நம்ம எப்பவுமே பார்ப்போம். அது போல இந்த பிஹெச் அளவீடு என்பது எதுல ஸ்டார்ட் ஆகி எதுல, அப்ப இந்த பிக்சர்லயே நம்ம தெளிவா கொடுத்துருப்போம். எதுல 0ல ஸ்டார்ட் ஆகி 14 வரை, அதுதான் பிஹெச் அளவீடு. 0 முதல் 14 முடிய உள்ள வரை எண்களை கொண்ட அளவீடா நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ பிஹெச் ஸ்கேல்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சது யாருன்றதை நம்ம பார்த்தாச்சு. சரி, அமிலங்களின் பிஹெச் மதிப்பு, காரங்களின் பிஹெச் மதிப்பு, நடுநிலையா இருந்தா அதனுடைய பிஹெச் மதிப்பு ஒரு பேசிக்கானது நம்ம பார்த்துடலாம். அப்போ அமிலங்களின் பிஹெச் மதிப்பு எதை விட குறைவா இருக்கும்? 7ஐ விட குறைவா இருக்கும். காரங்களின் பிஹெச் மதிப்பு 7ஐ விட அதிகமாக இருக்கும். அப்போ நடுநிலையா இருந்தா 7க்கு சமம். இது எப்படி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம்? 7 என்பது அதன் நடுநிலை தன்மையை குறிக்கும். அப்போ 7க்கு உள்ள இருந்துச்சுன்னா அது என்னது? அமிலம். அமிலம். அப்போ 7க்கு அதிகமா இருந்துச்சுன்னா அது என்னது? காரம். சோ இது ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு புரிதல். இதை தொடர்ந்து நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இதனுடைய மடக்கையின் மதிப்பை நம்ம பார்க்கிறோம். பிஹெச் என்பது ஹைட்ரஜன் செறிவின் பதத்தை அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர் மதிப்பு. அதுதான் மடக்கை என்பது லாகதம், எதிர் மதிப்பு என்பது இந்த மைனஸ். அப்போ பிஹெச் உடைய மதிப்பு மைனஸ் லாக் பேஸ் 10 பவர் ஹெச் பிளஸ் என்றுதான் இதனுடைய ஃபார்முலாவா நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு கரைசல் பிஹெச் மதிப்பு அந்த பொது நிறங்காட்டி அது எப்படி இருக்கு, அந்த இண்டிகேட்டர்ஸ், காமனா இருக்கிற இண்டிகேட்டர்ஸ், அது பேஸா இல்ல ஆசிடா இல்ல நியூட்ரலான்றத இதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கப்படுது. இந்த நிறங்காட்டிகள் சாயங்களின் கலவையா இருக்கு. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு அந்த லெவலை குறிக்கிறது. இது ஸ்கேல் பேப்பரா தான் இருக்குமா, இல்ல ஸ்கேல் மாதிரி தான் இருக்குமா, சொல்யூஷனா இருக்காதனா, சொல்யூஷன் டைப்லயும் இது காணப்படுது. அப்ப அதுதான் கரைசலாகவோ அல்லது தாழ் வடிவிலோ இது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி ரொட்டீன்ல எப்படி இந்த பிஹெச் வேல்யூ நம்மளுடைய வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல என்னென்ன வகையில இது ரோல் பிளே பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ மனித உடல்
எந்த எல்லைக்குள்ள இருக்கும் அப்படின்னா 7.0 to 7.8 இந்த பிஹெச் அளவை மட்டும்தான் இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கும். ஒருவேளை இந்த எல்லையை குறைஞ்சாலோ அல்லது அதிகரிச்சாலோ கம்பல்சரி மனிதன் நோய்வாய்ப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100%. அப்போ உயிரினங்கள் ஒரு குறுகிய பிஹெச்க்குள்ள மட்டும்தான் வாழும். இந்த அளவு அதிகரிச்சாலோ அல்லது குறைஞ்சாலோ என்ன ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, நோய்வாய்ப்படுறதுக்கு இருக்கு. அந்த மனித உடலை நம்ம பார்த்தாச்சு. மனித உடல்ல சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல முக்கியமா திரவ இணைப்பு திசுவா இருக்கிற இந்த ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.35 ஸ்டார்ட் ஆகி 7.45 என்ற பிஹெச் அளவை கொண்டதா நம்ம பார்க்கிறோம். இந்த மதிப்பு குறைஞ்சாலோ அல்லது அதிகரிச்சாலோ நோய் உண்டாக்கும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட். அதுக்கடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிக அளவு கேட்கப்படுகின்ற பிஹெச் மதிப்புகளை தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ HCl 4% பிஹெச் மதிப்பு 0ன்ற அளவை கொண்டதா இருக்கும். அது மட்டும் இல்லாம வயிற்றின் இரைப்பையில் உள்ள அமிலம் எவ்வளவு மதிப்பு இருக்குது, பிஹெச் 1 மதிப்பு. அப்போ வயிற்றுல இருக்கிற அமிலம் என்னது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமக்கு தெரியும். அப்போ வயிற்றுல இருக்கிற நொதி என்ன, கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மனித உடலில் வயிற்றில் உள்ள நொதி என்சைம், அப்போ நொதி நிறைய இருக்கு. பெப்சின், ரெனின், இது மாதிரி நொதிகள் இருக்கு. இந்த பெப்சின், ரெனின் என்றதெல்லாமே சராசரி மனிதர்களுக்கு இருக்கும் நொதி. குழந்தைகளுக்கு இருக்கிற நொதி என்ன, ரெனின். சரிங்களா? அப்போ ரெனின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெனின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குழந்தைகளுக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு செரித்தலுக்கும் புரதத்தை தாய்ப்பால் அதை உணவா அதை உட்கொள்ளுது இல்லையா, அதுல இருந்து உடலுக்கு புரதத்தை கொடுக்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நொதியை பத்தின ஒரு கூடுதல் தகவல் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து எலும்பிச்சை சாறும் பிஹெச் மதிப்பு 2 மடங்கா இருக்கு. அப்ப அதுவும் என்ன தன்மை கொண்டது, 7க்கு உள்ள இருந்தா அமிலத்தன்மை கொண்டதா நம்ம பார்த்தோம். அப்ப வினிகர்னுடைய பெயர் என்னது, அசிட்டிக் அமிலம். அப்ப அதுவும் என்னது 3 என்ற அளவு கொண்டதா இருக்கு. அதுக்கடுத்து ஆரஞ்சு பழம் 3.5 பிஹெச் மதிப்பு, இதுவும் அமிலத்தன்மை கொண்டது. சோடா நீர், திராட்சையில் இருக்கிற அமிலம் என்னது, டாட்டாரிக் அமிலம். திராட்சையில் இருக்கிற அமிலம் டாட்டாரிக் அமிலம். சரிங்களா? ஆரஞ்சு, எலுமிச்சை, இது எல்லாத்துலயும் இருக்கிறது என்னது, சிட்ரஸ். அதை பத்தி பார்த்தலாம். அப்போ திராட்சையில் இருக்கிறது 4, புளித்த பால் 4.5 பிஹெச் மதிப்பை கொண்டதா இருக்கு. அது தொடர்ந்து தூய பால், புளித்த பால் நம்ம பார்த்துட்டோம், 4.5 நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ புளித்த பால், தயிர், லாக்டிக் அமிலம் இருக்கிறது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்போ தூய பால்லையும் லாக்டிக் அமிலம் தான் இருக்கும். சரி, அப்போ தயிர்ல லாக்டிக் அமிலம் இருக்கு, பால் இல்லையா சார், லாக்டிக் அமிலம் தான். அப்போ என்னது, தூய பால்ல 5. மனிதன் உமிழ்நீர், அப்போ மனித உமிழ்நீர்ல என்ன இருக்கு, 6-8%. அப்போ மனித உமிழ்நீர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சுரக்கும் அப்படின்னா 1-1.5 லிட்டர் அளவுக்கு உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு உண்டான அதிக அளவு வாய்ப்புகளும் இருக்கு. கம்பல்சரி 1-1.5 லிட்டர் சுரக்கிறதுக்கும். அதுக்கடுத்து தூய நீர். இந்த தூய நீர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 7. அப்போ தூய நீர் என்பது என்னது, நடுநிலையானது. அதுக்கடுத்து தக்காளியில் இருக்கிற அமிலம் பெயர் என்னது, தக்காளி, ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் இருக்குது. அப்போ அமிலத்தன்மை கொண்டது 7க்கு உள்ள இருக்குது, 4.2 இருக்கு. அப்போ காஃபி 5.6. அதுக்கடுத்து ரத்த பிளாஸ்மானா என்னது, நம்ம ரத்தத்தை பிரிக்கும் பொழுது ரத்தத்துல 50-55% காணப்படுவது ரத்த பிளாஸ்மா. இது எந்த நிறத்துல காணப்படும், மஞ்சள் நிறத்துல காணப்படும். இந்த பிளாஸ்மாவில் விட்டமின், ஹார்மோன், அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது நொதிகள், இது போல கிட்டத்தட்ட 7 விதமான பகுதி பொருட்களை உள்ளடக்கியதுதான் இந்த பிளாஸ்மா. இதன் நிறம் மஞ்சள் நிறம். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட். சிறிதளவு காரத்தன்மை கொண்டதா இருக்கு. ரத்தம் எப்படி ஒருவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அதே வகை இருக்கிறவங்க கிட்ட பரிமாற்றப்படுகிறதோ அதே போல பிளாஸ்மாவும் பரிமாற்றம் செய்யப்படுது.
சரி, இந்த பிளாஸ்மாவின் அளவு என்னது? சிறிதளவு காரத்தன்மை கொண்டது, ஸ்லைட்லி அல்கலைன். அப்போ 7.4. முட்டையின் வெள்ளைக்கரு, முட்டையின் வெள்ளைக்கரு என்னது? 8 pH மதிப்பை கொண்டது. அதுக்கடுத்து கடல் நீர் 8. சமையல் சோடா, சமையல் சோடான்றது 9 அளவில் இருக்கு. அமில நீக்கி 10 pH மதிப்பு 10 அளவை கொண்டதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமோனியா நீர் 11 pH மதிப்பை கொண்டதா இருக்கு. வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13 pH மதிப்பை கொண்டதா இருக்கு. எரி சோடா 4% NaOH, அப்போ இது 14 pH மதிப்பை கொண்டதா இருக்கு. மெக்னீசிய பால்மம் 10 pH மதிப்பை உள்ளடக்கியதா இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த காணொளியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, pHனா என்ன, யார் கண்டுபிடிச்சது, எதற்கெல்லாம் பயன்படுது, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எந்தெந்த pH மதிப்பு எதற்காக எவ்வளவு வரையறை செய்யப்பட்டு இருக்கின்றதனுடைய தகவலை முழுமையா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.